இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாத எந்நாளிலும். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாத எந்நாளிலும். இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுப்போம். கலையரசி நர்த் உடல்சகம் பெற வேண்டியும், பேபியன் தனது பிறந்தநாளை கொண்டாடுகிறார், இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், ஜோசப் நிஷாந்த் நற்கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், மேலும் மரித்த அமலோற்பவதாஸ், ஜிஎல் ரெஜினா மேரி, யாரும் நினையாத ஆத்துமாக்கள், எஸ் பீட்டர் ஃபெர்னாண்ட் 3ஆம் ஆண்டு நினைவு, துரைராஜ் என்ற இனாசி முத்து, ரோஸ் இருதயராஜ் இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றுக்காகவும் இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள் புரிவாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுள்ளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பீராக.
தக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வி. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் எப்போதும் உமது திருவுளத்திற்கு ஏற்ப வாழ செய்தருளும். அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மோசே தம் கையை உயர்த்தி இருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றி அடைந்தனர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 8 முதல் 13 வரை. அந்நாட்களில் அமலேக்கியர் இரபிதிமில் இஸ்ரேலை எதிர்த்து போரிட வந்தனர். மோசே யோசுவாவை நோக்கி, நம் சார்பில் தேவையான ஆட்களை தேர்ந்தெடு. நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு. நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு
குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார். அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே மோசே, ஆரோன், கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறி சென்றனர். மோசே தம் கையை உயர்த்தி இருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றி அடைந்தனர். அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றி அடைந்தனர். மோசேயின் கைகள் தளர்ந்து போயின. அப்பொழுது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார். அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமுமாக தாங்கிக் கொண்டனர். இவ்வாறாக அவர்கள் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன. யோசுவா அமலேக்கையும் அவனுடைய மக்களையும் வாளுக்கிரையாக்கி முறியடித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. அவரும் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவரும் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. ஆண்டவர் உம்மை எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார். அவரும் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. இரண்டாம் வாசகம். கடவுள் மனிதர் தேர்ச்சி பெற்று தற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். திருத்தூதர் பவுல் திமத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 14 முதல் 14 மற்றும் 4வது அதிகாரம் 2வது வசனம். அன்புக்குரியவர்களே, நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில். யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. மறைநூல் அனைத்தையும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். கடவுள் முன்னிலையில் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்றப்போவதை முன்னிட்டும்
அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறை வார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 18. இறை வார்த்தைகள் 1-8 முடியும். அக்காலத்தில் சீடர்கள் மனந்தரளாமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் உவமையை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். ஒருவர் அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லி கொண்டார். பின்பு ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அள்ளும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் பொழுது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாராம். அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாராம். விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்கேயோ படித்த ஒரு 2 வரிகள் என்னவென்று பார்க்கும் பொழுது, அந்த காலத்தில் பொதுவாக சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வந்தால் எதை விட்டு செல்வார்கள்? பொதுவாக அந்த காலத்தில் வீட்டுக்கு வந்தாங்கன்னா சொந்தக்காரங்க வராங்க, இல்லை நாம் யார் ஊருக்காவது போகிறோம்னா எதை விட்டு செல்வோம்? அழகான நினைவுகள். ஆமாவா இல்லையா? ஊருக்கு போயிருப்போம், நம்ம சந்தோஷமாக இருந்திருப்போம், சண்டை போட்டிருப்போம், விளையாடி இருப்போம், நிறைய ட்ரிப்ஸ் மாதிரி மொத்தமாக 10 குடும்பமாக ஒரே கூட்டு குடும்பமாக நிறைய இடத்துக்கு போயிருப்போம். எனவே அந்த காலத்துலனா ஊருக்கு போகிறாங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறாங்க வராங்கன்னா எதை விட்டு செல்வார்கள்? அழகான நினைவுகளை விட்டு செல்வார்கள். அதை நாம் என்ன பண்ணுவோம்? நினைத்து பார்த்து சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்வோம். ஆனால் இந்த காலத்திற்கு நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தால் எதை விட்டு செல்கின்றோம்? இல்லை, பொதுவாக கேட்குறேன், எதை விட்டு செல்வோம்? அப்படி பார்க்கும் பொழுது அந்த கவிஞர் இப்படி சொல்கிறார், அந்த காலத்தில் நினைவுகளை விட்டு சென்றார்கள், ஆனால் இந்த காலத்திலோ சார்ஜர்களை விட்டு செல்கிறார்கள். எதை?
ஃபோன் சார்ஜர் என்ன பண்ணுறோம், எங்கேயாவது ப்ளக்கில் போட்டுட்டு அவசரமாக சார்ஜை போட்டுட்டு கிளம்பும் போது என்ன பண்ணுறோம், ஃபோனை மட்டும் பிடிங்கிட்டு ஓடிடுறோம், சார்ஜரை என்ன பண்ணிடுறோம், அப்படியே விட்டுட்டு போயிடுறோம். எனவே இந்த காலத்தில் நினைவுகளை விட்டு செல்கிறோமோ இல்லையோ நம்ம என்ன பண்ணுறோம், சார்ஜரு அப்புறம் ஹேர்பின் பெண்டு அந்த கொண்டை எதையாவது விட்டுட்டு என்ன பண்ணிடுறோம், நினைவுகளை மட்டும் எடுத்து செல்கின்றோம், ஆனால் பொருட்களை விட்டு செல்கின்றோம். இந்த சார்ஜர் இதை பற்றி நினைக்கும் பொழுது உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? சார்ஜர்னா என்ன, அதனுடைய வேலை என்ன? சார்ஜர் வச்சுருக்கீங்களே, எல்லாருமே வச்சுருப்பீங்க. சார்ஜர் இல்லாமல் எது இல்லாமல் இருக்கிறீங்களோ இல்லையோ, சார்ஜர் இல்லாமல் கண்டிப்பாக ஒருத்தர் கூட இருக்க மாட்டீங்க. ஆமாவா இல்லையா? சொல்லுங்கள், சார்ஜர்னால உங்களுக்கு என்ன பயன்? அது செயல்பட்டால் தான் நாம் செயல்படுவோமா? ஃபோன் செயல்படும். அப்புறம் பவரை வாங்கி பவரை கொடுக்குது. பயங்கரமான ஆளாக இருக்கீங்க. எனவே ஒரு சார்ஜர் அது வைத்து மட்டுமே ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆமாவே இல்லையா? ஒரு சார்ஜரை மட்டுமே வைத்திருப்பதனால் எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையவே கிடையாது. ஆனால் சார்ஜர் இல்லாமல் எந்த பொருளும் இயங்குவதே கிடையாது. சார்ஜர் என்ன பண்ணும்? அம்மா சொன்ன மாதிரி பவர் கிட்டேருந்து பவரை வாங்கி இந்த பொருளுக்கு எத்தனை அளவுக்கு தேவையோ, அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் எந்த அளவுக்கு தேவையோ, ஃபோனுக்கோ இல்லைனா ட்ரைபேடுக்கோ ஏதோ ஒன்றுக்கு, ஐபேடு இப்போ நிறைய வந்துச்சு, மேக் புக்குன்றாங்க, ஈவன் நம்ம கீபோர்டு வாசிக்கணும்னா கூட என்ன வேணும், அடாப்டர் வேணும். எனவே எந்த அளவுக்கு வேண்டும் என்பதை அறிந்து அந்த அளவுக்கு ஒரு சார்ஜரானது கொடுக்கிறது. சரிங்களா? ஆமாவே இல்லையா? அதே நேரத்தில் போலியான சார்ஜர்களும் இருக்குது. எல்லா சார்ஜர் எல்லா ஃபோனுக்கும் செட் ஆகுமா? அந்தந்த ஃபோனுக்கு அந்தந்த சார்ஜர் போட்டால் மட்டும்தான் கரண்ட் பவர் ஏறும், இல்லைனா ஏறவே ஏறாது. அதேபோல் இன்று ஆண்டவர் சார்ஜரை பற்றி தான் நற்செய்தி வாசகத்திலும் சரி, முதல் வாசகத்திலும் அவர் அதை பற்றி தான் பேசுகிறார். ஆமாவே இல்லையா? புரியுதா நான் எதை சொல்கிறேன்ட்டு? முதல் வாசகத்தில் என்ன விஷயம் நடக்குது? என்ன நடக்குது முதல் வாசகத்தில்? என்ன சொல்கிறார் மோசே? யோசுவா, நீ போய் சண்டை போடு, நான் என்ன பண்ணுறேன், குன்றின் மேல் இருந்து நான் உனக்காக ஜெபம் செய்வேன். சரிங்களா? அப்பொழுது என்ன நடக்குது? மோசே எப்பொழுதெல்லாம் கையை உயர்த்தி இருக்கிறாரோ அப்போதெல்லாம் அவர்கள் வெற்றி அடைகிறார்கள். யாரை? அமலோக்கியர்களை அவர்கள் வெற்றி அடைகிறார்கள். ஆனால் எப்பொழுதெல்லாம் மோசேவுடைய கை கீழே போகுதோ யார் வெற்றி பெறுகிறார்? அமலோக்கியர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அப்படி என்றால் என்ன நடக்குது அந்த நேரத்தில்? ஆரோனும் கூரும் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அவருடைய கையை தாங்கி பிடிக்கிறார்கள். யோசுவா வெற்றி அடைகிறார். அவங்களுக்கு எது சார்ஜ் கொடுத்துச்சு? மோசேவுடைய ஜபம்தான் அவர்களுக்கு என்னவா இருந்துச்சு, ஒரு சார்ஜரை போல அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. ஆனால் மோசேக்கு எது சார்ஜராக இருந்தது? ஆரோனும் கூரும் அவருடைய கரங்களை தூக்கி பிடித்ததுனால தான் அவருடைய கை தளராமல் ஜபித்து கொண்டே இருக்க முடிந்தது. எனவே தானாக தனியாகவே எந்த பொருளும் அதனுடைய பயனை கொடுப்பதில்லை. சார்ஜரை மட்டும் வைத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஃபோனை மட்டும் வைத்திருந்தோம்னா சார்ஜர் இருக்க வரைக்கும் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் அது அதனுடைய பயன் இல்லாமல் போகிவிடும். எனவே அங்கு மோசே, யோசுவா, ஆரோன், கூர் இவர்கள் அனைவரும் சேர்ந்து ஜெபம் செய்கிறார்கள், சேர்ந்து உழைக்கிறார்கள். ஒற்றுமையாக இருப்பதனால்தான் அவர்கள் வெற்றியை அடைகிறார்கள். அதை உணர்கிறீர்களா? அது தெரியுதா உங்களுக்கு? அவர்கள் சேர்ந்து ஜெபம் செய்யவில்லை என்றால், சேர்ந்து ஒற்றுமையாக அவர்கள் இயங்கவில்லை என்றால் அவர்கள் வெற்றி அடைந்திருக்க மாட்டார்கள், தோற்று போயிருப்பார்கள், செத்து போயிருப்பார்கள். எனவே முதல் வாசகம் நமக்கு எதை கூறுகிறது என்றால், ஒற்றுமையாக ஒன்றாக இருந்து நாம் ஜெபம் செய்ய வேண்டும். குடும்பத்தில் அப்பா அம்மா பசங்க இருக்கிறாங்க என்றால் அப்பா மட்டும் ஜெபம் செய்தால் போதாது, அம்மா மட்டும் ஜெபம் செய்தால் போதாது, அம்மா மட்டும் வேலை செய்வேன், நான் மட்டும்தான் செய்வேன், நீங்கள் செய்யக்கூடாது என்று இல்லை. மாறாக அனைவரும் ஒன்றாக ஒரே மாதிரி இணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்?
ஒரு நல்ல குடும்பமாக இருக்கும். இல்லை என்றால் சின்ன பின்னமாக உடைந்து சிதறிவிடும். எனவே நமக்கு சார்ஜ் கொடுப்பதாக எது இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது ஒற்றுமையாக ஒன்றாக இணைந்து ஜெபம் செய்வது நமக்கு சார்ஜ் கொடுக்கிறது. இரண்டாவது பார்க்கும் பொழுது இரண்டாவது வாசகத்தில் பவுல் தீமோத்தேயுவுக்கு எதை சொல்கிறார்? நீ நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். நற்செய்தி இறை வார்த்தை அங்கு நமக்கு ஒரு உந்து சக்தியாக சார்ஜரை போல் இருக்கிறது. நற்செய்தி வாசகத்தில் நம்ம நிறைய தடவை வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி வாசகம், அந்த பொண்ணு விடாமுயற்சியோடு ஜெபம் செய்ததனால், விடாமுயற்சியோடு அந்த அரசனிடம் போய் கேள்வி கேட்டதனால்தான் அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கிறது. நானும் ஜெபம் செய்தால் மட்டும் போதாது, விடாமுயற்சியோடு ஜெபம் செய்கிறேனா, அப்போ மட்டும்தான் என்னுடைய ஜெபம் கேட்கப்படும். எப்பொழுது எனக்கு எது சார்ஜராக இருக்கிறது? என்னுடைய விடாமுயற்சி எனக்கு சார்ஜராக இருக்கிறது. எடுத்து வாசிங்க. கொலோசியருக்கு எழுதிய புத்தகம், கொலோசியருக்கு எழுதிய புத்தகம் 3:14. இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அன்பே, சத்தமா, அன்பே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்கின்றது. இயேசு நம்மீது கொண்ட அன்பு தான் நமக்கு என்னவா இருக்கிறது? நாம் பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு, பாவத்திலிருந்து மீள்வதற்கு இயேசு நம்மீது கொண்ட அன்புதான் சார்ஜராக இருக்கிறது. அதே மாதிரி தான் நானும் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவர் மீதும் ஒரே அளவு அன்பு கொண்டிருந்தால் மட்டும்தான் ஒன்றாக இயங்க முடியும், விடாமுயற்சியுடன் செயல்பட முடியும். இல்லை என்றால் எங்களுக்கு சக்தி இருக்காது, சார்ஜ் இருக்காது, ஒரு உந்து சக்தியும் இருக்கவே இருக்காது. இரண்டாவது திருப்பாடல் 133:1. திருப்பாடல் 133:1. சகோதரர்கள் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனிது. நாம் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும். சார்ஜர் நான் மட்டும்தான் இருப்பேன், நான் மட்டும்தான் தனியாக செயல்படுவேன் என்றால் ஃபோனுக்கு ஒரு சார்ஜும் இருக்காது. ஃபோனு சார்ஜர்னால் தேவையில்லை, நானே இருப்பேன்னு சொன்னால் ஃபோன் செயல்படுமா? ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். எனவே நாம் எப்பொழுது ஒருவரையொருவர் முழுமையாக புரிந்து ஒற்றுமையோடு இருக்கின்றோமோ நமது வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அந்த ஒற்றுமை தான் நமக்கு ஒரு சார்ஜராக இருக்கிறது. கடைசியாக திருப்பாடல் 121:1-2 வாசிங்க. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துவே, அப்புறம் எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். கடைசியாக நமக்கு ஒரு பெரிய சார்ஜராக இருப்பது எது? இயேசு கிறிஸ்து தான். சரிங்களா? ஆண்டவரிடமிருந்து நமக்கு மீட்பை பெற்றுக் கொடுத்தவர், ஆண்டவரிடமிருந்து நமக்கு ஒரு உந்து சக்தியை கொடுப்பவர் யார்? இயேசு மட்டும்தான். அவரை மட்டுமே நாம் பிடித்து கொள்வோம். அவரிடம் மட்டுமே தான் நாம் அனைத்து சக்திகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இயேசுவை உறுதியாக பிடித்து கொள்ள இத்திருப்பள்ளியில் வர வேண்டி நாம் மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்தார்,
வந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நமது மன்றாட்டுக்களை நாம் இறைவனின் பாதம் சமர்ப்பிப்போம். அன்பின் இறைவா, திரு அவையின் தலைவர்கள் சந்திக்கும் அனைத்து சவால்களிலும் நீரே உமது ஆற்றலையும் வல்லமையும் அவர்களுக்கு அளித்து அன்று மோசேயின் கரங்களை உயர்த்தி பிடித்து வெற்றி அளித்ததைப் போன்று அவர்கள் ஆற்றிடும் மறைப்பணியை உமது கரத்தால் தாங்கி பிடித்து இறை ஆட்சியை கட்டும் பணியை அவர்கள் செவ்வனே ஆற்றிடும் வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, நாங்கள் சிறு வயது முதல் கற்றிறைந்த திருமறை நூலில் உள்ள ஞானத்தையும் இறை தூண்டல்களையும் ஏற்று வாழ்வில் கடைபிடித்து வாழ்ந்து அது காட்டும் நெறியில் உமக்கு சான்று பகரும் வண்ணம் உமது விளிம்பியங்களில் வாழ்ந்திடும் வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் அன்றாட வாழ்வு சூழலில் நாங்கள் தவறு விழும்போது எங்களுக்கு கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் எங்கள் வாழ்வை சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ்வதற்கும் உம்மால் அருளப்பட்டுள்ள இறை வார்த்தையை எங்களை வழிநடத்தும் போது நாங்கள் அதற்கு செவிசாய்த்து அது எங்களுக்கு காட்டும் செம்மையான நேரிய பாதையில் வாழ்ந்திடும் வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, உம்மை நோக்கி கூக்குரலிடும் போது அதனை கேட்டு நீதி வழங்குகின்றீர் என்பதை அறிந்துள்ள நாங்கள் எங்களது அனைத்து தேவைகளின் போதும் துன்ப துயரங்களின் போதும் உம்மை நோக்கி பார்த்து நம்பிக்கையோடு எங்கள் இறை வேண்டல்களை சமர்ப்பிக்கும் போது நீர் எங்கள் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்து எங்களை உமது அருளாலும் ஆசீராலும் நிரப்பிட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு சில மணித்துளிகள் நாம் மௌனம் காத்து நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். எதையும் நான் தருவேன் என் இறைவா உமக்காக. எனக்காக நீ தந்த வாழ்வை நினைத்து என்னை தருகின்றேன். எதையும் நான் தருவேன் என் இறைவா உமக்காக. எனக்காக நீ தந்த வாழ்வை நினைத்து என்னை தருகின்றேன். ஏற்றுக்கொள்ளும் இறைவா, என்னை மாற்றிவிடும் தலைவா. ஏற்றுக்கொள்ளும்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருவின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் முது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையும் நாங்கள் உமக்கு மனமு வந்து அளிக்க அருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமதருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானத்துதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமாக்கு புகழ்ச்சி பணி இசைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் பூ பூக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் பூ பூக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், ஆசீர் பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், ஆசீர் பொங்க நான் வாழுவேன். என்னை தேற்றும் உன் வார்த்தை உயிரானது, நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. என்னை தேற்றும் உன் வார்த்தை உயிரானது, நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. என்னை ஆளும் நினைவெல்லாம் நீ அல்லவா, என்னை ஆளும் நினைவெல்லாம் நீ அல்லவா, துணையாகும் என் வாழ்வின் வரமல்லவா, வரமல்லவா. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், ஆசீர் பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், ஆசீர் பொங்க நான் வாழுவேன். என்னை தாங்கும் முன்னாராதது, அது என் வாழ்வின் செல்வத்துள் மேலானது. என்னை தாங்கும் முன் அன்பு மாறாதது, அது என் வாழ்வின் செல்வத்துள் மேலானது. என் சொந்தம் இனி என்றும் நீ அல்லவா, என் சொந்தம் இனி என்றும் நீ அல்லவா, என் வாழ்வில் பொருள் தேடும் உறவல்லவா, உறவல்லவா. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், ஆசீர் பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், ஆசீர் பொங்க நான் வாழுவேன். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ஆட்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும், போருது சத்ருவிடம்
அன்பிய கூட்டங்கள் 23ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு புனித அருளானந்தர் அன்பிய கூட்டம் நடைபெறும் இடம் அருள்தாஸ் எண் 1 வள்ளல் பாரி தெரு, விக்னேஸ்வரா நகர், ஓரூர். 23ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு புனித ரகசிய ரோஜா மாதா அன்பிய கூட்டம் நடைபெறும் இடம் ஜான் வடிவேல் எண் 51 தெரிவீதி அம்மன் கோயில், 2வது தெரு, போரூர். 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு புனித தொன்போஸ்கோ அன்பிய கூட்டம் நடைபெறும் இடம் ஆரோக்கியதாஸ் 10வது குறுக்கு தெரு, மங்கள் நகர். திருமண அறிக்கை. நமது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது போர் பங்கை சார்ந்த தந்தை ஜோசப் டிரோஸ், தாய் ஜோஸ்பின் மேரி வசந்தா இவர்களது மகள் சைனி டிரோஸுக்கும், மதுரை உயர்மறை மாவட்டம் லூர்து அன்னை திருத்தல பங்கை சார்ந்த தந்தை தாமஸ் பிரபாகரன், தாய் போலிகிராப் மேரி பிரமிளா இவர்களது மகன் ஆண்டன் பிரஜித்துக்கும் திருமணம் செய்ய முடிவாகியுள்ளது. இது 3வது அறிக்கை. நமது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது போர் பங்கை சார்ந்த தந்தை அந்தோனி சாமி, தாய் சந்தனமேரி இவர்களது மகள் ஆரோக்கிய அஸ்மிதாவுக்கும், தஞ்சாவூர் மறை மாவட்டம் குழந்தைய சாலை பங்கை சார்ந்த தந்தை சுசேராஜ், தாய் ரோஸ்மேரி இவர்களது மகன் செபாஸ்டின் பிரவீனுக்கும் திருமணம் செய்ய முடிவாயுள்ளது. இதுவும் 3வது அறிக்கை. நமது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது போர் பங்கை சார்ந்த தந்தை தார்சூஸ், தாய் ஜாய்சி இவர்களது மகன் ஆலிவருக்கும், நமது உயர்மறை மாவட்டம் திருவிருதை ஆண்டவர் சீனிவாச நகர் பங்கை சார்ந்த தந்தை பிரான்சிஸ் பிரஜியோ அந்துவான், தாய் டெய்சி மேரி இவர்களது மகள் ரெனி சுவேதாவுக்கும் திருமணம் செய்ய முடிவாயுள்ளது. இதுவும் 3வது அறிக்கை. இத்திருமணங்களில் ஏதோ விக்கினங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் அறிவிப்பது நமது கடமை. இன்றைய நாள் வழிபாட்டை எடுத்து சிறப்பித்த புதுமை மாதா மற்றும் சகாய மாதா பிரசிடியம் இறை மக்களுக்கு நமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். அடுத்த ஞாயிறு வழிபாட்டை எடுத்து சிறப்பிக்க வேண்டியவர்கள் புனித லூக்கா அன்பிய இறை மக்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தவறாமல் மறைக்கல்வி திருப்பலி மற்றும் மறைக்கல்வி வகுப்புகளுக்கு அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மறைக்கல்வி மாணவர்களுக்கு சிற்றுண்டி கொடுக்க விரும்புகின்றவர்கள் ரூபாய் 5000 செலுத்தி தங்கள் பெயர்களை அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளவும். இன்று மறைக்கல்வி மாணவர்களுக்கு சிற்றுண்டி கொடுக்க உதவிய திரு தேவராஜ், கமலாபாய் மற்றும் செல்வின்ராஜ் இவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு ஒப்புக் கொடுக்கிறார்கள். இவர்களுக்கு நமது நன்றிகளும் பாராட்டுகளும். திருப்பலி முடிந்தவுடன் வின்சென்ட் பவுல் சபையினரால் கேட் கலெக்ஷன் எடுக்கப்படும். எனவே தாராள உள்ளத்துடன் உதவி செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற நவம்பர் 9ஆம் தேதி நமது பங்கில் மறைபரப்பு ஞாயிறை நாம் கொண்டாடவிருக்கின்றோம். அதனை முன்னிட்டு விளையாட்டு போட்டிகள், காலை உணவு, சிற்றுண்டிகள் நமது ஆலயத்தில் விற்கப்படும். மேலும் மதியம் பிரியாணியானது விற்கப்படும். அதற்கான டோக்கன்களை உங்கள் அன்பிய பொறுப்பாளர்களிடம் ரூபாய் 150 கொடுத்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற நவம்பர் 2ஆம் தேதி அனைத்து ஆத்துமாக்களின் திருநாளை நாம் கொண்டாடவிருக்கின்றோம். அதற்கான திருப்பலி கருத்து படிவம் உங்கள் அன்பிய பொறுப்பாளர்களிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு பெயருக்கு ரூபாய் 10 வீதம் நீங்கள் உங்கள் இல்லங்களில் இறந்தவர்களின் பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். நம் பங்கின் குடும்ப கையேடு 2025 முடிவடைகின்றது. எனவே புதிய கையேடுக்கான விண்ணப்ப படிவம் அன்பிய பொறுப்பாளர்கள் கொடுப்பார்கள். பூர்த்தி செய்து தங்களாகவே பழைய கையேடுடன் வந்து அலுவலகத்தில் ஒப்படைத்துவிட்டு புதிய கையேட்டை பெற்றுக்கொள்ளவும். அனைவரும் இறுதி ஆசிருக்காக எழுந்து நிற்கவும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால் மறுவுலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவை பிடித்துக் கொள்ள சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வான்லோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுனி. வான்லோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுனி. விண்ணொளிர் தாரகை தாயே நீ, தன்னொளிர் நேந்திரியே ஆரணி. விண்ணொளிர் தாரகை தாயே நீ, தன்னொளிர் நேந்திரியே ஆரணி. பாவம் ஏதுமில்லா சீலி பாவிகளின் செல்வராணி, பாதுகாத்து ஆளுவாயே நீ. வான்லோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுனி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. அத்திஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிடமிருந்து ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உடைய ராட்சியம் வருக. மரியே வாழ்க, புனித சூசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.